ஹலோ வலிக்கணம்மா, குட் மார்னிங். குட் மார்னிங், குட் மார்னிங். எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு என்ன புதன்கிழமை வணக்கம். வாங்க இன்னைக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். சட்டியில் கட்டெரும்பு. புதன் பகவானுக்கு உகந்த நாள் இன்னைக்கு. புதன் பகவான்னா கல்விக்கு உள்ளவர், கல்விக்காரர். அப்போ எனக்கு ராசியே முதன் தானே, ராசி குரு. ஆமாம், உனக்கு கல்விக்காரர் என்ன? அப்போ கல்வி நல்லா வருமா? இப்படி அநியாயம் பண்ணுது. இது புட்டு வரை விளக்கேற்றணும். விளக்கேற்றிட்டு வந்துடுமா? இது கொதிக்கிறதுக்குள்ளையா பா. அது விளக்கு பித்தளை விளக்கு. இது பித்தளை விளக்கு, இது வெள்ளி விளக்கு. இது வெள்ளி விளக்கு. டீக்கு சட்டி. இப்போ ஈவினிங் காப்பி தான் போடுறீங்களா, டீ போடுறீங்களா? ஈவினிங் சன்ரைஸ் காஃபி, காலையில் டீ குடிக்கலாமான்னு தெரியல. முன்னாடிலாம் டீ தான் குடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஈவினிங்கில் காஃபி போடாமல் டீ போடாமல் காஃபி போடுறேன். காப்பி டேஸ்ட்டா டீ டேஸ்ட்டா? ரெண்டும் ஒன்று தான். இது ஒரு டேஸ்ட்டு, அது ஒரு டேஸ்ட். இல்லை டம்ளர் எடுத்துகிட்டு வரேன் சாமிக்கு. டீ போடவே இத்தனை எடுக்க வேண்டியது. இதுதான் கடையில் வாங்கி குடிச்சிட்டு போனால் ஈஸியாக போயிடும். கவரில் கொடுத்துருவாங்க. ஆமாம், இத்தனை எடுக்க வேண்டாம். வீட்டில் சமைச்சா பாத்திரம் விளக்கணும், எல்லா வேலையும் இருக்கு. அப்புறம் இன்னைக்கு டிஃபன் மம்மி? இன்னைக்கு டிஃபன் மாவு இருக்கு, வடைக்கு எடுத்து வச்ச மாவு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்னும் யோசிக்கவில்லையா? இன்னும் யோசிக்கவில்லை. இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குல்ல, அது வரைக்கும் என்ன வேணாலும் மாற்றலாம் பிளானை. இந்த கிச்சன் வந்துட்டு உங்களுக்கு எப்படி டைம் எப்படி இருக்கு? இந்த கிச்சன் வந்துட்டு எனக்கு வேலை ஈஸியாக இருக்கு. அதுவும் அந்த சின்ன குக்கர் வாங்கினோம் பாரு, 2 குக்கர், அது சூப்பராக ஈஸியாக இருக்கு. அந்த குக்கர் அடுப்பு இன்னும் கொஞ்சம் பெருசு வாங்கிட்டோம்னா நல்லா இருக்கும்ண்ணா. அது இதே போதும் அடுப்பெல்லாம். அது 3 அடுப்பு 4 அடுப்பு இருந்துச்சுன்னா எல்லா அடுப்புலையும் பண்ணலாம். அதெல்லாம் கை சுட்டுக்குவோம். 3 அடுப்பு 4 அடுப்பு இருக்கிறதெல்லாம் கை இங்கிட்டு இருந்து இங்கிட்டு தாண்டி பண்ண எல்லாம் சுட்டுக்கிட்டுருவோம். சிரமம். 2 அடுப்பு போதும். வடை மாவு எடுத்து வச்சேன். நேற்று மாவாட்டையில் உளுந்து மாவு
அது ஆட்டு ஆட்டணுங்கிறேன், அது சுடணும். டீக்கான இன்க்ரீடியன்ஸ். டீக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ்? இது டீத்தூள். டீத்தூள். இங்கே வேறு கட்டெரும்பு கையிலே இருக்குது. வாங்க சாமிக்கு போயிட்டு வந்துடலாம். சாமி சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. எல்லாரையும் நல்லா வச்சுக்கங்க, எங்களையும் நல்லா வச்சுக்கங்க. நோயற்ற வாழ்க்கையும் குறைவற்ற செல்வத்தையும் கொடுங்க கடவுளே. என்ன ஆகுது? நானும் அது போயிடும் நினச்சிக்கிட்டு பேசாமல் விட்டேன். ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மேலே அது நேர்த்தியிலேருந்து இருக்கு. மகாலட்சுமி தாயே, ஊதிட்டேன் வாயில். சாரி ஃப்ரெண்ட்ஸ், மறந்துட்டேன். ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஒருத்தங்க வாயில் ஊற்றக்கூடாதுன்னு, மறந்துட்டு ஊற்றிட்டேன். அது அவசரத்துக்கு கையில் வீச வராது, அதனால தான் வாயில் ஊது. எல்லாமே ப்ராப்பராக இருக்க முடியுது இல்லை வாழ்க்கையில். ப்ராப்பராக இருந்தால் நல்லது, ப்ராப்பராக இருக்க முடியுது இல்லை வாழ்க்கையில். எல்லாம் ப்ராப்பராக இருக்க நம்மளால முடியல. ஒன்றுன்னா அவசரத்துக்கு அப்படி இப்படி செஞ்சிடணும். டீ ரெடி. இது என்ன வள்ளிக்கு நம்ம துண்டெல்லாம் இங்கே பிடிச்சிருக்கீங்க? என்ன துண்டெல்லாம்? இது நேற்று பச்சரிசி மாவு இடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இவருங்க பச்சரிசி மாவு மிக்சியில் இடித்தேன். இது வந்து சலிச்சிட்டு புட்டுக்காக வேண்டிட்டு இன்னைக்கு புட்டு செய்வோம்னு நினச்சி. இது வந்து சலிக்காதது, இது வந்து சலிச்சது. இதை வறுத்துட்டு தான் புட்டு செய்யணும். இதை வறுத்துட்டு அந்த புட்டுக்குழாய் இருக்கு பாரு, அதில் போட்டு தேங்காயை போட்டு செய்ய வேண்டியது. அதுக்காக வச்சுருக்கேன். இப்போ சிக்கனை முடிச்சு முடினா இதாகி போயிடும், ஆம்பி போயிடும். அதுக்காக இந்த மாதிரி துணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் ஏறி இருக்கணும். நீங்கள் டீ சில்வர் டம்ளர் தான் குடிப்பீங்க? ஆமாம், கிளாஸ் எல்லாம் எடுக்கிறது இல்லை. கிளாஸ் இருக்குது, ஆனால் அதெல்லாம் உடைச்சிக்குவோம். சில்வர் டம்ளர் தான் உடையாது. இந்த டீ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டீ சாப்பிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டீ சாப்பிடலாம். டீ ரெடி ஆயிடுச்சு. டீ ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் காலையில் டிஃபன் பண்ணையில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ், காலையில் என்னால் டிஃபன் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். மாவெல்லாம் கிடக்கு, ஆனால் பண்ண முடியல. அதனால் கடையில் 4 இட்லி வாங்கிட்டு வந்து சாம்பார் சட்னி. என்ன பண்ணுச்சு தெரியுமா எனக்கு உடம்புக்கு? முந்தா நாள் லெமனை தேய்ச்சி குளிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தலையில் லெமனை தேய்ச்சி குளிச்சது தலையில் இந்த சைடெல்லாம் இன்னும் தெரிச்சு பயங்கரமாக வலிச்சிச்சு. நேற்று அப்புறம் டாக்டர்கிட்ட போய் அதுக்கு மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன். நைட்டு சாப்பிட்டேன், அதில் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் எனக்கு இன்னமுமே இதுதான் இருக்குது. அதனால தான் இப்போ இந்த மாதிரி இட்லியை வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம். இட்லி சட்னி சாம்பார். லெமன் பனிக்காலத்துலலாம் தேய்க்கக்கூடாது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் பொடுவுக்காக வேண்டி தேய்ச்சேன். அதில் வந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். இதுதான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட். இதுதான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். ஆளுக்கு 4 இட்லி. மத்தியானம் சமையல் வந்து சுட சுட சாதம். எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறனால ரசம், முட்டைக்கோஸ் கூட்டு இதுதான் செஞ்சேன். வேறு எதுவும் செய்யலை ஃப்ரெண்ட்ஸ், உடம்பு சரியில்லைங்கிறதுனால. இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லன்ச். வாங்க சாப்பிடலாம்.